அது யாவரையும் கர்த்தர் தாங்குகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல மடங்கடிக்கப்பட்டு விழுந்து போய் இருக்கிற ஒவ்வொரையும் கர்த்தர் எப்படியா இருக்கிறார்? அவன் தூக்கி விடுகிற தகப்பனா இருக்கிறார். நம் ஆண்டவர் இப்ப இல்ல, வேதம் சொல்லுகிறது, நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை எப்படிப்பட்டவராய் இருந்தாராம்? நம்மளை தாங்குகிறவராய் இருந்தார். நம்மளை தூக்கி சுமக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் விழும்போது நம்மளை தாங்குகிறவராய் இருக்கிறார். யாரை கர்த்தர் தாங்குவார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கும் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 23, 24 வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, யாரை தம்முடைய கையினால் தாங்குகிறார், யாரை ஆண்டவர் தூக்கி விடுகிறார் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அவருடைய வழியின் மேலே பிரியமாக இருக்கிறார்களோ, கர்த்தருடைய வழியிலே பிரியமாக இருந்து நடக்கலுடைய வாழ்க்கையில் அவங்க தள்ளுண்டு போனாலும், வேதம் சொல்லுகிறார், விழுந்தாலும் தள்ளுண்டு